எம்எல்ஏ சமுத்திரக்கனியோட அரசியல் எதிரிகளையும், அவரை எதிர்க்கிற ரவுடி கும்பலையும் அடிச்சு துவம்சம் பண்ற வலதுகரமா இருக்காரு விஷால். இந்த செஞ்சோட்டர் கடனுக்கு பின்னாடி சின்னதா ஒரு சென்டிமெண்ட் ஃபிளாஷ்பேக் இருக்கு. இடையில நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வர பிரியா பவானி சங்கரை பார்த்து அடுத்த நொடியே தன்னோட வாழ்க்கையே அவளுக்காக தான் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்புறம் என்ன, ஒரு பெரிய ரவுடி கும்பலால ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்து. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ எத்தனை 100 பேரை அடிச்சும், அறிவாளால வெட்டியும், துப்பாக்கியால சுட்டும் சாகடிச்சாருங்கிறது தான் கதை. இயக்குனர் ஹரி சார் அவரோட பேரே ஹரின்னு இருக்கிறதாலயோ என்னவோ தெரியல, படத்துல எல்லாமே ஒரு மாதிரி ஹரிபரியா, அவசர அவசரமா, பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. 220 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற ரேஸ் கார் மாதிரி தன்னோட திரைக்கதையில அனல் பறக்கணும், அதான் தன்னோட ஸ்டைல்னு ஹரி சார் நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ ஸ்பீட்ல பறக்கிறப்போ அந்த த்ரில்ல அனுபவிக்கிறத தவிர வேற எதுவுமே அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம கண்ணுக்கும் தெரியாமலே போயிடுது. இந்த படத்தோட பெரிய பலவீனமே அதுதான். இடையில சென்டிமெண்டலா, லவ் ஃபீலிங்கா, காமெடியா, எமோஷனலா ஒரு காட்சி வரப்போலாம், அத முழுசா உள்வாங்கிக்கிறதுக்குள்ள அத அப்படியே அப்ரப்ட்டா கட் பண்ண மாரி சம்மந்தம் இல்லாம வேற மூடுக்கு சீன கொண்டு போயிடுறாங்க. அதனால எதையுமே முழுசா அனுபவிக்க முடியாம எல்லாமே ஒரு மாரி